ஜேகே குளிச்சுட்டு வெளியில் வரா. மித்ரா படுத்திருந்த சோஃபால இருந்து ஜேகேக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் அவனை அப்படியே கட்டை இழுக்குது. அது அவனை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. நேரத்தில் தன் நிலைக்கு வந்தவன் வெளியில் இருக்கிற தன்னோட பாடி கார்டை கூப்பிட்டு, இந்த சோஃபா நான் ஈவினிங் வரப்போ க்ளீனாக இருக்கணும், எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்க மித்ரா, ஐயோ எந்த பக்கம் பார்த்தாலும் செம அழகாக இருக்கானே, நான் என்ன பண்ணுறது, ஹிட்லர் மாதிரி இருக்கான், சரியான சிடுமூஞ்சி, டோமரு, உறங்குட்டான் குரங்கு. இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷத்தை பார்க்க போகிறோம். மனுஷனோட நேம் கோல்டு செய்வோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டூடெண்ட் ஒன்ல என்ன அப்படின்னா, நம்ம ஜேகே வந்து ஒரு கம்பெனியோட சேவாக இருக்கான். அவன் செம்ம டெரர் பீஸு, பயங்கரமான சிடுமூஞ்சின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அண்ட் அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்து மித்து அப்படிங்கிற மித்ரா, அவள் வந்து இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கா. காலேஜ் ஃபைனல் இயர் முடிய போகுது. கிளாஸாக இருக்கட்டும், அவள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இவளுக்கு மட்டும் இப்போ வரைக்கும் வேலையே கிடைக்கல. காரணம் என்னன்னு தெரில. ஆனால் இவ தான் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிறவளுக்கே வேலை கிடைக்கலையா அப்படிங்கிறது ஒரு அதிசயம்தான். ஆனால் அவளுக்காக அவளோட ப்ரொஃபஸர், என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காருமா, அவரும் உன்ன மாதிரியே தான் நல்லா படிப்பான், அதனால் அவங்கக்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன், முடிஞ்சால் உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் போய் கேட்டிருப்பாரு. அவங்களும் ஓகே கூட்டிகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே இருக்க மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. பட் எப்படி இருந்தாலும் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்காக நாளைக்கு இவ்வளோ போக சொல்லியிருப்பாங்க. தென் இவரும் நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு பேசிட்டு அவங்ககிட்டலாம் ஆல் தி பெஸ்ட் வாங்கிட்டு கிளம்பலான்னு போகிறப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. சரி ஓகே கோயிலுக்கு போயிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி, டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வண்டி எடுக்க போகும்போது ஒரு வண்டி வேகமாக வந்து அவன் மேலேயே சேர வாரி அடிச்சிருச்சு. நிற்காம போனதால் கோவத்தில் கல் எடுத்து அந்த வண்டி மேலேயே எரிஞ்சிட்டான் மித்ரா. பட்டார்னு சத்தத்தோட அந்த காரோட கண்ணாடியை உடச்சி உள்ளே போயிடுச்சு. அதனால அந்த வண்டி நிற்கிது. இவ்வளோ வேகமாக அந்த வண்டி கிட்ட போய் கண்ணாடியை தட்டுன்னு தட்டுறா. அப்போது கண்ணாடி கீழே இருக்குது. அப்போது ஒரு நொடி அவனை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறா. என்ன ஒரு அழகு அப்படி தன்னிலைக்கு வந்துவா. டேய் உனக்கு அறிவே இல்லையா? இப்படி தான் கார் ஓட்டுவீங்களா? இங்கே பாரு, என் துணியெல்லாம் ஒரே சேராக இருக்குது, கண்ணு எங்கே பின்னந்தலையாக இருக்குது அப்படின்னு கோவமாக திட்டிக்கிட்டே இருக்கா. அவன் உடனே தான் பர்ஸ்லேருந்து காசு எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். இந்தா இதை வச்சு ட்ரெஸ் வாங்கிக்கோ. என்னது, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கும்? உன் காசு யாருக்கிட்ட வேணும்? ட்ரெஸ்ஸில் சேர அடித்ததும் மட்டும் இல்லாமல் திமிர வேற பேசுறியா? உன் காசை நீயே வச்சுக்கோ. சாரி சொல்கிற முதல்ல. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேசுவியா அப்படின்னு திமிர அவகிட்ட பேசுகிறான். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? தப்பு பண்ணது நீ, ஒழுங்கா சாரி கேளு, இல்லை எல்லா கண்ணாடியும் உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே பாரு, நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறேன். நீ யாருடா அவன்? திரும்ப அதையே சொல்கிறான். நீ என்ன அந்த கடவுளா? சொல்லாமலே உன்னை பற்றி தெரிஞ்சுக்க. இல்லை நீ யாருன்னு உனக்கே தெரியாதா? தேவையில்லாமல் பேசாத. உனக்கு இப்போ என்ன வேணும்? நீ இப்போ சாரி கேட்கணும். முடியாதுன்னு சொன்னால் என்னடி பண்ணுவ? எல்லா கார் கண்ணாடியும் உடச்சிடுவேன். முடிஞ்சதை பாரு அப்படின்னு அவளை கண்ணாடி வழியை கை நீட்டி தள்ளிட்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டான். அவள் கோவமாக அந்த காரை பார்த்து திட்டா. அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி மறுபடியும் புது ட்ரெஸ்லாம் வாங்கிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூமில் நுழைய அவள் வாசல்லேருந்து உள்ளே போகிறாள். போகிற வழி எங்குமே இருக்கிற கட்டிடங்களை பார்த்துக்கிட்டே போகிறாள், வாயை திறந்துக்கிட்டே. இங்கேயா வேலை பார்க்க போகிறோம்? ஒரு வேளை நமக்கு வேலை கிடைக்குமா? நம்ம கனவு கண்டிப்பாக நிறைவேறும், வேலை கிடைச்சிட்டா அப்படின்னு பெருமூச்சு விட்டு வெளியே இருந்த பாடி காட்ட சொல்ல அவங்க பிஏக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு, எங்க பஸ் நம்ம ப்ரொஃபஸர் சொன்ன அந்த பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஜேகே சிசிடிவியை பார்க்குறான். அங்கே மித்து தான் உட்காந்துருக்கா. அவன் முகத்தை உத்து பார்க்குறான். அவனோட முகத்தில் ஆணவமும் திமிரும் கலந்த ஒரு சிரிப்பு. அவன் வேற எதுவும் சொல்ல. பிஏவை பார்த்து கண்ணசைக்கா அவனும் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், மதியத்துக்கு மேலே சார் கூப்பிடுவார். ரிசப்ஷனிஸ்ட்டும் சொல்ல, ஏன்னா மதியம் ஆகுமா? எஸ் மேம், சார் சொன்னார். அவளும் சரின்னு காத்துக்கிட்டு இருக்கா. பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட டைமிங் சென்ஸே இல்லை அப்படின்னு தனி நின்றுக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு பசி வேற வயிற்ற கிள்ளுது. ஒரு 2 மணி அளவில் உள்ளேருந்து கூப்பிட்றாங்க. அப்பா இப்போயாவது கூப்பிட்டாங்களே அப்படின்னு வேகமாக எழுந்து உள்ளே போகிறான். அங்கே பிஏ ஜேகே பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். அவன் திரும்பி உட்காந்துட்ருக்கான். பிஏ தான் அவளை பார்த்து உட்காருங்க. அவள் உட்காந்து அவளோட சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பிஏ அதை வாங்கி அவன்கிட்ட கொடுக்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஜேகே கேட்க அவன் குரல்ல இங்கே மித்து அதிர்ந்து தான் போகிறான். அப்பா என்ன கம்பீரமான குரல் அப்படின்னு யோசிச்சு பேசுகிறான். சார் என் பேர் மித்ரா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறான். என் கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் கம்பெனி ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரே ஓனர் நீங்கள் மட்டும்தான், அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு மேடம் பேசுகிறான். அப்புறம் உங்களோட கம்பெனிஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் அப்படியே கைப்பிடிக்கல வச்சுட்டு புட்டு வைக்கிறான்.
இங்கே பிஏக்கு அவள் சொல்கிறத கேட்டு ஆச்சரியமாக இருக்குது. முடிச்சுட்டு என்னோட ட்ரீம் சார், உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு நான் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர் உங்களை பற்றி சொன்னதுலேருந்து எப்படியாவது உங்களோட கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு சார். பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்கள் கம்பெனிக்கு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் மற்ற கம்பெனியில் நான் எதுவுமே செட் ஆகலை. அது கூட நல்லதுக்கு தான் சார். இன்றைக்கி உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைக்க போதில்ல அப்படின்னு மகிழ்ச்சியாக வாய் மூடாமல் பேசிக்கிட்டே இருக்கா. இங்கே பிஏ அவளை இவ்வளோ தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணியும் ஒன்றும் முடியல. ஆனால் அவன் இவனை பார்த்தா தானே, இவன் தான் முதுக பார்த்து பேசுகிறாளே, அதனால இப்பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா. அவள் பேசிக்கிட்டே இருந்ததா கேட்க முடியாமல் திடீர்னு சேக்கே திரும்புகிறான். அவன் முகத்தை பார்த்து அந்த நொடி அவள் வாய் அப்படியே மூடிடுச்சு. இவனா அப்படின்னு மித்து வாய் தானா பேசி மூட அவன் அவளை பார்த்து புருவத்தை உயர்த்தி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். முகத்தில் திமிர் புன்னகை மட்டும்தான் இருக்கு. அவளோட இவனா அப்படிங்கிற வார்த்தையில அந்த பிஏ கூட அதிர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கான். அவளெல்லாம் சேரடிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்காம போனான். இவன் தான் இந்த ஜேகேவா? என்ன ஒரு திமிர் பேச்சு! இப்போ பார்க்குற பார்வையில் கூட திமிர், உடம்பெல்லாம் திமிர். கண்டிப்பாக நமக்கு இங்கே வேலை கிடைக்காது, அதனால இங்கேருந்து போக வேண்டியதான் அப்படின்னு எழுந்து அவன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நடக்கிறா. ஜேகே சொடக்க போகிறான். அவள் திரும்பி பார்க்க, மேம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த பிஏ. எனக்கு இங்கே வேலை கிடைக்காதுன்னு தெரியும், அதான் நான் கிளம்புறேன். அந்த பியும் அவனை பார்த்த ஜேகே சைக்கிளே ஏதோ சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, மேம் உங்களுக்கு வேலை ரெடி, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, எனக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு ஜேகேவை பார்க்க அவன் எழுந்து அந்த ரூமோட பக்க வீட்டில் இருந்த அவன் ரூமுக்கு போயிட்டான். உடனே பிஏ தான், மேம் நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ வேலையை பார்க்க போயிட்டாரு. இவ தான் பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. இவன் என்ன எனக்கு வேலை கொடுத்துட்டான், கொடுக்க மாட்டான்னு நினச்சேன். ஒரு வேலை நடந்த சம்பவத்துக்கு என்னை பழிவாங்க நினைக்கிறானா? கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நான் இந்த வேலைக்கு வரமாட்டேன், இல்லாட்டி வேற வேலை இல்லையா என்ன? இங்கே வேலைக்கு வந்து என் நிம்மதியை நான் கெடுத்துக்க விரும்பல அப்படின்னு பேசிக்கிட்டே வெளியே வந்து தான் வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. போகிற வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர சொல்கிறான். அங்கே இருக்கிற ஒரு பார்க்கில் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ இல்லை, நான் அந்த வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி, பார்க்காத தானே நீ வேலைக்கு போகணுன்னு சொன்ன, போயிட்டு வா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் போக போக பழகிரும், அங்கே இருக்கிற சேஃப்டி வேற எங்கேயும் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி இவளை போக வைக்கிறாங்க. ஆமாங்க, மித்து அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட். அவரும் வேலையை விட்டு நின்றுட்டா குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? அதனால தான் அந்த குடும்ப சுமையை சுமக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மித்து நல்லா படித்து ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணான். ஆனால் அவளுக்கு அவளோட நேரம் வேறு கிடைக்காம போக கடைசியில் இந்த வேலை தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு. இருக்கிற வேலையும் விட்டு கொடுத்துடணுமா, தயவு செஞ்சு விட்டுறாதடி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறிவுரை சொல்ல இவ்வளோ யோசிச்சு பார்க்குறா. அதே சமயம் இங்கே யாருக்கு பேசினாலே பிடிக்காது, ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ வாய் பேசுறதை பார்த்து அதுக்கு வேலை கிடையாதுன்னு நினச்சேன். ஆனால் சார் உடனே ஓகே சொல்லிட்டாரு, ஒன்றும் பொருளையே அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சுட்டு இருக்கான் அந்த பிஏக்கு ஒரு பேர் வச்சிடலாம், அவர் பேர் சாமி. ஓகே அப்படின்னு இந்த சாமி புலம்பிட்டு இருக்கா. அவரை பார்த்துட்டு இருந்தா ஜேகே அவனை சொடக்க போட்டு, என்ன சார், அந்த பொண்ணை வேலைக்கு எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்கள ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு மென்னு முழுங்கியே பேசான். பார்த்து சிரிச்சா ஜேகே, தீர்க்க வேண்டிய கணக்கோடு இருக்கு, அதுக்கு தான். என்னது அப்படின்னு அவன் கண்களை பொழந்துக்கிட்டு ஆன்னு கேட்குறான். ஜேகே அவனை பார்த்து முறைக்கா, பாவா அந்த பொண்ணு இவர்கிட்ட செத்தா அப்படின்னு நினச்சிக்கிறான் சாமி. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் வேகமாக எழுந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறா மித்து. அங்கே போன உடனே அவளை வெளியே உட்கார சொல்கிறான் சாமி. மேடம் நீங்கள் இங்கே இருங்க, சார் கூப்பிட்ட உடனே உள்ளே வாங்க. அந்த சிடுமூஞ்சி நம்மளை எப்போ கூப்பிட்றது? இப்போதைக்கும் நம்மளை கூப்பிடாது. சாவகாசமாக உட்காந்துட்டு இருக்கா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாமி கூப்பிட்றாரு. அவளும் உள்ளே போக அங்கே அந்த சிடுமூஞ்சி உட்காந்துட்டு இருக்கு. இஷ்டப்பட்டு சின்ன பொண்ணுங்க உதட்டில் வர வச்சுவ அவனை பார்க்குறா. இருக்குன முகத்தோடையே அங்கே லேப்டாப்பில் முகத்தை பதிச்சிருந்தவன் திமிரு, உடம்பெல்லாம் திமிரு. வந்திருக்கமே, ஏதாவது சொல்லணும், கூப்பிட்டோம், என்ன பண்ணணும், ஏதாவது சொல்லலாம்ல. இப்படியே உட்காந்துருந்தா நமக்கு என்ன தெரியும்? என் தலையெழுத்து, இவன் கூட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வாய்க்குள்ள முழகிறான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவன் பேசுகிறான். உன் பேர் என்ன அப்படின்னு திமிராவே பார்த்து பேசுகிறான். மித்ரா. மித்ரா, இங்கே உங்கள் வேலை எனக்கு பிஏ, போய் ஒர்க்கை பாருங்க அப்படின்னு லேப்டாப்பை பார்க்குறான். அவன் ஒன்றுமே புரியாமல் அப்படியே முழிக்கிறான். வேலையோட பேரை மட்டும் சொல்லிட்டு போய் வேலையை பாருன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு புழம்பிக்கிட்டே அப்படியே நிற்க அவன் நிமிர்ந்து பார்த்து, என்ன அப்படின்னு கண்ணாலே கேட்குறான். சார், நான் புதுசாக சேர்ந்துருக்கேன், வேலையோட நேமை மட்டும் சொல்லிட்டு போய் வேலையை பாருன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவனை பார்த்து கேட்க அவனும் முறைக்கிறான். அவன் திரும்பி சாமியை பார்க்க, மேடம் அதான் நான் இருக்கேனே, என்கிட்ட கேட்க வேண்டியதானே, சார்கிட்ட ஏன் கேட்குறீங்க, வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அவன் சொல்ல இவனும் பின்னாடியே போகிறான். ஆமாம், இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு வாய்க்கில் முணங்கிட்டு வெளியே போகிறான். அவன் முணங்கினது முன்னாடி போன சாமிக்கு கேட்க, ஐயோ இவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு பயந்துகிட்டே போகிறான். இது ஜேகே காதலையும் விழத்தான் செய்யுது.
ஆனால் உதட்டில் வரும் ஒரு சின்ன புன்னகை மட்டும் தான் எட்டி பார்க்குது. வெளியில் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அண்ட் ஆல்சோ அக்ரிமெண்ட் பேப்பரையும் கொடுத்து அதில் சைன் பண்ண சொல்கிறாங்க. அக்ரிமெண்ட்டில் 1 வருஷம் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. மேம், நீங்கள் கண்டிப்பாக 1 வருஷம் இங்கே வேலை செய்யணும். 1 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வேலையை விட்டு போக முடியும். சார் நினச்சா மட்டும் எப்போ வேணாலும் உங்களை வேலையிலேருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்ல தான் விதியை நினச்சி நொந்து அதில் கையெழுத்து போடுறா மித்ரா. சாமியும் பாவம் அவளை பார்க்குறாரு. இனி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு. அடுத்து என்ன சார் பண்ணணும்? மேம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் சார் கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனது 2 நிமிஷம் கழிச்சு, மேடம் அது சொல்லுங்கள் சார், எதையும் தாங்கும் எதையோட தான் நான் வந்திருக்கேன். மேடம், சார் ரூம்லேயே உங்களுக்கு டேபிள் போட சொல்லிட்டாரு, நீங்கள் இனிமேல் அங்கே தான் இருப்பீங்க. கேட்டதும் மித்துக்கு செம ஷாக்கு. சார், இதுக்கு வேறு வழியே இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது மேடம், நீங்கள் உள்ளே வாங்க, சார் உங்களை கூப்பிட்டார், லேட் ஆச்சுன்னா அதுக்கு வேறு திட்டுவார். ஐயோ வாங்க வாங்க, என்ன பண்ணுறது, அந்த சிடுமூஞ்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படணும்னு இருக்குது அப்படின்னு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அங்கே ஏற்கனவே டேபிள்லாம் போடப்பட்டிருக்கு. அதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஆப்போசிட்டில் கதவு ஓரமாக அந்த டேபிள்ஸ்லாம் இருக்குது. சோழி சுத்தம் கண்ணுக்கு நேரம் வச்சுருக்கான். நீ செத்தடி மவளே அப்படின்னு வாய்க்கில் முணங்கிட்டு அவன் பக்கத்தில் நிற்கிறான். சார், அவன் சில ஃபைல்ஸ்லாம் எடுத்து டேபிள் மேலே போடுறான். எடுத்துக்கிட்டு, சாமி வாங்க மேடம் உங்கள் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இவ்வளோ உட்கார வச்சுட்டு, மேடம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சரி பார்க்கணும், அப்புறம் நாளையிலேருந்து சாரோட டெய்லி ஷெட்யூல் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல அவள் முழிக்கிறான். மேடம் கவலைப்படாதீங்க, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இவளுக்கு தலையே சுற்றுது. ஒவ்வொரு ஃபைல்ஸையும் ஒவ்வொன்றா படிக்க சுத்தமாக புரியல அவளுக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒரு வழியாக முடிச்சிட்டான். அப்போ நிமிர்ந்து பார்த்தா அவன் அங்கே இல்லை. பார்க்க ஆஃப்டர்நூன். சரி சாப்பிட போகணும், எங்கே சாப்பிட போகணும் அப்படின்னு யோசிச்சவ உடனே சாமிகிட்ட கேட்க, மேடம் இங்கே கேன்டீன் இருக்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம். இவ்வளோ அவன் வருவானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவன் வர்ற மாதிரி தெரில. சரி அப்படின்னு வெளியே போய் அங்கே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட, மேடம் கேன்டீன் எப்படி போகணும்? அவள் எதுவுமே சொல்லாமல் அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வேலை காது கேட்கலையோ, ஹலோ மேடம் அப்படின்னு கையசிச்சு கூப்பிட்றா. அவள் எதுவுமே பேசாமல் வேலையை பார்த்துட்ருக்கா. ஒரு வேளை நாம் செத்து போயிட்டோமா, அதனால தான் இவ கண்ணுக்கு தெரியல போல. ஐயோ ஆவியா இருக்குமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் அது இந்த கொஞ்சம் கிள்ளி பார்ப்போம் அப்படின்னு கிள்றா. ஆ வலிக்குது, அப்போ நம்ம என்ன சாகலை நிமித்த சொல்லிட்டு இருக்கா. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு நிமித்த அவளை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படி தலையை கீழே தொங்க போட்டுட்டா. இன்னும் சாகலை அப்படின்னு கம்பீர ஆணவம் நிறைஞ்ச ஒரு ஆண்குரல் கேட்குது. இவன் உடனே திரும்பி பார்க்க அந்த கேபின் வரும் அவன் நின்றுட்டு இருக்கான். அவன் தான் ஜேகே. அவளுக்கு அதிர்ச்சி. ஐயோ சிடுமூஞ்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? அவளுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. பயந்து முழிச்சுக்கிட்டு அவனையே பார்க்குறான். அவனும் அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு சாமி அப்படின்னு கத்துறான். உடனே சாப்பிட்டுட்டு இருந்த சாமி கை கொடுக்கலும் ஓடி வரான். பாஸ் பாஸ் என்ன பாஸ்? எதுவுமே சொல்ல, பார்வையை மட்டும் அப்படியே மித்து மேலேயே பார்த்துட்டு இருக்கான். உடனே இவ்வளோ பார்க்க இவ்வளோ தனங்குறிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்ட சாமி, மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் சாப்பிட வேண்டியதானே? சார் கேன்டீன் எங்கே இருக்குன்னு கேட்க தான் வந்தேன், அம்மா பார்த்து எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்போவே கேட்டு போயிருப்பேன் அப்படின்னு மென்னு முழுங்கிட்டு இருக்கா. மித்து, சாமி ரூல்ஸ் தெரியாதா? எனது ரூல்ஸா அப்படின்னு வாய்க்குள்ள மித்து உனக்க. சார் அது அப்படின்னு இவன் இழுக்க அவனை பார்த்து முடிச்சுட்டு உள்ளே போயிட்டான். ஜேகே, போச்சு இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ. ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க? வாங்க மேடம் உள்ளே போகலாம். என்ன சார் ஆச்சு? மேடம் உங்களுக்கு ரூல்ஸ் யாருமே சொல்லலையா? சார் நீங்கள் தான் சொல்லணும், நான் காலையிலேருந்து இங்கே தானே இருக்கேன். ஆமாம் இப்போ மட்டும் நல்லா பேசுங்க, இங்கே வேலை செய்யும்போது யாரும் யார் கூடயும் பேசக்கூடாது. லஞ்ச் டைம் தானே சார்? மேடம் அதெல்லாம் வெளியே போன பின்னாடி தான், உள்ளுக்குள்ளே வேறு யார் கூடயும் பேசக்கூடாது. அப்போ ஏதாவது டவுட்னா என்ன பண்ணணும்? நான் எதுக்கு மேடம் இருக்கேன், நான் தான் சொல்லணும். என்னமோ போங்க, இந்த கம்பெனி விட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு புழம்பிக்கிட்டே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஓகே வர 2 பேர்த்தையும் திமிரா பார்த்துட்டு இருக்கான். அந்த அழகு முகத்தில் அந்த திமிரு கூட ரொம்பவே அழகாக இருக்குது. அவனோட ஆணவமும் திமிரும் அந்த முகத்தை மேலும் அழகாக்குது. ஒரு நிமிஷம் அவனை கண்ணெடுக்காமல் பார்க்குறா. என்ன ஒரு அழகு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கா. சாமி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாட்டி வேலையை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லேப்டாப்பில் வேலையை பார்க்குறான். மேம் இன்னைக்கு என்னென்ன ரூல்ஸ்ன்னு நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறவனை நிற்க சொல்லி, சார் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும், எங்கே போய் சாப்பிடணும்? மேடம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, நீங்கள் கேன்டீன் போனால் லேட் ஆகிடும். ஸோ லஞ்ச் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். மணியை பார்க்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. உட்காந்து அப்படியே வேகமாக சாப்பிட்றான். அந்த சாம்பாரோட வாசம் அந்த ரூமையே மூழ்கடிக்குது. அந்த வாசனை அவனையும் ஏதோ செய்யுது. அவனுக்கு எரிச்சலாக இருக்குது. என்ன செய்யறதுன்னு கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கான். அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. திடீர்னு சாமி அப்படின்ற ஒரு கத்திலேயே சாப்பிட்டுட்டு இருந்தவ திடுக்கிட்டு சாப்பிட பேய் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான். சாமி வேகமாக ஓடி வந்தார். சார்
2 மினிட்ஸ் லேட் ஆச்சு, இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கனல் தெரிக்கிற பார்வையோட கோவமா கத்துறான். சாமி திரும்பி பாவமா அவளை பார்க்க, ஓ சார் மூடி வச்சிடறேன் அப்படின்னு கை கழுவுற இடத்த நோக்கி ஓட்டுறான். மித்து போகும்பொழுது கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்க்குது. சே, என்ன வாழ்க்கை, என் வாழ்க்கை 1 வருஷத்துக்கு இப்படிதான் போக போகுதா? நிம்மதியா சாப்பிட கூட முடியல, நல்லா வச்சு செய்யறான். மித்து நீ ரொம்ப பாவண்டி அப்படின்னு புலம்பிக்கிட்டே உள்ள வரா. சீக்கிரம் ஃபைலை பார்க்க சொல்லு. அவன் உடனே உட்காந்து அந்த ஃபைலை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே சரியா இருக்கு சார் அப்படின்னு ஜெய்கிட்ட நீட்டா மித்து. அதை பிடுங்கி வேகமா சாமி கிட்ட ஏறிடான். செக்கிட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் லேப்டாப்குள்ள தலையை விட்டுட்டான். அதான் நான் பார்த்தனே, திரும்பவும் அவர் பார்க்கணுமா அப்படின்னு முணுமுணுக்க, சாமியும் சார் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. போச்சுடா செத்தமா, சிடுமூஞ்சி நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. சாமி அதை சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். தூக்கோ என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அவனும் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவன் பேசுகிற மாதிரி தெரில. இவ்வளோ சார் அப்படின்னு இழுக்கா. ஜேகே அவளை நிமிர்ந்து பார்க்குறான். பாவி பையன், எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கான், ஆனா என்ன பண்றது ஹிட்லரா இருக்கான் அப்படின்னு அவளை மறந்து யோசிக்க. அவன் எதுவுமே பேசாம நிக்கிறத பார்த்து கடுப்பான ஜெய்கே அங்க டேபிள்ல இருந்த எதையோ எடுத்து அவன் மேலே ஏறிறான். அது அவன் மேல வேகமா பட்டுச்சு. அந்த திடீர் தாக்குதல்ல பயந்தவ நல்லா இருக்க கோபத்துல நம்மளை கொல்லதான் ஏதோ செய்யறான் அப்படின்னு மட்டும் மூளை வரைக்க, ஐயோ என்ன சுட்டுட்டாங்க, ஐயோ என்ன சுட்டுட்டாங்க அப்படின்னு கீழே படுத்து கதற ஆரம்பிச்சிட்டான் மித்து. அவன் 1 நிமிஷம் அதிர்ந்து எழுந்துன்னு அப்போதான் அவன் செய்யறத கவனிக்கிறான். அந்த 1 நிமிஷம் அவனுக்கு சிரிப்பு கூட வருது. ஆனா இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு சத்த போட்டு சாமி அப்படின்னு கூப்பிட்றான். அவரும் ஓடி வரான். இவன் கீழே விழுந்து புரண்டு கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு பயந்து அவனை பார்க்க, ஏகே எழுப்பு அப்படின்னு மட்டும் சைகை காமிக்கிறான். இவனும் மேடம் மேடம் என்னாச்சு, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, உங்க பாஸ் மேல இருக்கிற கோவத்துல என்ன சுட்டிட்டாரு அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா மித்து. மேடம் மேடம் ஏதோ கனவு காங்குறீங்களா, சீக்கிரம் எழுந்துறீங்க, அப்படி ஒன்றும் நடக்கல, கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னது கனவா அப்படின்னு கண்ணை திறக்கிறா. ஐயையோ, நம்ம அவனை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவன் நம்ம மேலே ஏதோ எரிஞ்சதை குண்டுன்னு நினச்சிக்கிட்டு கத்திட்டோமோ, இதுக்கு என்ன பண்ண போறானோ அப்படின்னு சங்கட்டமா அவனை பார்த்து எழுந்து நிற்கிறான். டே கைகளை தட்டிக்கிட்டே அவனை பார்க்க, ஆவி பையன் எல்லா போஸ்ட்லையும் அழகா இருக்கான், அதனால தான் 1 நிமிஷம் நமக்கே பைத்தியம் பிடிச்சிச்சு போல அப்படின்னு வாய்க்குள்ள முணங்கிட்டு கைகளை கட்டிக்கிட்டு ஸ்கூல்ல திட்டு வாங்குற ஒரு குழந்தை மாதிரி நின்றுட்டு இருக்கா மித்து. அவன் என்ன அப்படிங்கிற மாதிரி புருவத்தை ஏத்துறான். சாரி சார், நீங்கள் என் மேலே இருக்க கோவத்தில் என்னை சுட்டுட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அவன் திமிரா சிரிச்சு, நான் சுடவும் ஒரு தகுதி வேணும். ஆட சிடுமூஞ்சியும் சிரிக்குது, பரவாயில்ல, இந்த திமிர் சிரிப்பு கூட அழகா இருக்கே அப்படின்னு குனிஞ்சுக்கிட்டே அவனை ரசிக்கிறான். அவன் என்ன ஓட்டங்களையும் புரிஞ்சவ மாதிரி கெட் அவுட் அப்படின்னு கத்த 2 பேரும் வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் அவன் ரூமை ஒட்டி தள்ளி நின்ன சாமி சிரிக்கிறாரு. சார் ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஏங்க மேடம், யாராவது எரேசரை குண்டுன்னு நினைப்பாங்களா? என்னது எரேசரா? அட கருமமே, ஒரு எரேசருக்கா இப்படி பயந்துட்டேன். ஆமாம் மேடம், உங்களை நினச்சா சிரிப்பாக வருது. அட ஏன் சார் நீங்கள் வேற, அவருக்கு என் மேலே இருக்கிற கோவத்துக்கு துப்பாக்கி குண்டு இல்லை அணுகுண்டே போடுவார். என்ன மேடம் கோவம் அவருக்கு உங்கள் மேலே? அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நடந்ததை சொல்ல அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதானே பார்த்தேன், எங்கள் சாரு எந்த ஸ்டாஃப் கிட்டேயும் இந்த மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன் யாரையும் அவர் கிட்ட கூட விட்டது கிடையாது. நான் மட்டும்தான் எப்பயும் அவர் கூட இருப்பேன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். உங்களை இந்த காட்டுறப்பவே எனக்கு தெரியும் உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு. அவ்வளோ நல்லவரா சார் அவரு? அவரா நல்லவரா? ஏன் மேடம் அப்படின்னு சிரிக்க, என்ன சார் சொல்கிறீங்க? மேடம், நீங்கள் அவருக்கு துரோகம் செஞ்சேன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் உயிர் உங்கள் கையில் இல்லை, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அப்படிப்பட்டவர் ரொம்ப கோவம் வரும், தனக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவார். அவருக்கு மட்டும் பிடிக்கல அப்படின்னா அவங்க பாடு திண்டாட்டம் தான். எனக்கு என்னமோ உங்களை வச்சு செய்ய போகிறாரு. சார் நீங்கள் வேற பயமுறுத்தாதீங்க சார். இல்லை மேடம், உண்மையை தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கம்பெனியில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, எந்த ரெக்கமெண்டேஷனையும் அவர் ஏற்றுக்க மாட்டார். இங்கே இருக்க எல்லாருமே ஹைடெக் குவாலிஃபிகேஷன்லாம் வந்தவங்க, நீங்கள் மட்டும்தான் ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கீங்க, அதுவும் சாரோட மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர். அதனால் உங்கள் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இருக்காது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் சொல்கிறத கேட்டு தூ அதிர்ச்சியாக நிற்கிறான். சரி சார், கடவுள் மேலே பாரத்தை போட்டு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு மித்து ரூம்குள்ளே போகிறா. எங்கே போகிறீங்க? ஏன் இடத்துக்கு சார், லேட்டாக போனால் அதுக்கு வேற ஹிட்லர் திட்டுவார். மேடம், அவரை கூப்பிடாம உள்ளே போகக்கூடாது, நீங்கள் ரூம் வாங்க, சார் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னார், நாளைக்கு அவருக்கு உண்டான டெய்லி ஷெட்யூல் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் இந்த சாமி. அப்புறம் மித்து செய்ய வேண்டியது, டேக்கு வேண்டியது, அவன் என்ன செய்வான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவளுக்கு ஓரளவுக்கு புரியுது, அவளும் சரி அப்படின்னு சொல்கிறான்.
இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் அவன்கிட்ட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்க ஈவினிங் 7 ஆயிடுச்சு. அவனும் மும்முரமாக லேப்டாப்பில் ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கான். அவனோட கடுமை அவனோட முகத்தில் இருக்கு. அவனோட கம்பீர தோற்றத்தில் அந்த கடுமை கூட அழகாக தான் தெரியுது. அவனோட அழகை ரசிச்சுட்டு, சார் என்ன மணியாச்சு, வீட்டுக்கு போகலாமா? அவன் போ அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும் அசைக்கிறான். விட்டா போதுண்டா சாமி ஜூட் அப்படின்னு வெளியில் ஓடி வந்தவ அந்த கம்பீரமான கட்டிடத்தை பார்க்குறா. அண்ணாது அடி ஆத்தாடி, இன்னைக்கு தானா முதல் நாள். ஆனால் ஏதோ பல மாதம் வேலை பார்த்த மாதிரி டென்ஷனாக இருக்கு. உள்ளே இருக்கும்போது மூச்சு முட்டுது. எப்படி தான் காலத்தை ஓட்டுறதோ. அவன் அழகாக தான் இருக்கான். அழகான கண்ணு, எப்பவும் திமிரோட இருக்க முகம், சிரிப்புனா என்னன்னு தெரியாத உதடு, செம்ம ஆளுதான். ஆனா முதல் நாளே நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறான். ஒரு வார்த்தை பேச காசு கொடுக்கணும் போல. நல்லா தான் இருக்கு ஆஃபீஸர். எங்கே போனாலும் இதே வேலை தான், இதே டார்ச்சர் தான் இருக்கும். அதனால இங்கே வேலை பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம ப்ரொஃபஸர் மேலே நிறைய மரியாதை இருக்கு ஜேகே பயலுக்கு. அதனால நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான்னு நம்புவோம். நம்ம வேற அவனா சைட் அடிக்கிறோம், அது தெரிஞ்சா அவ்வளோதான். ஆனால் என்ன, ஆளு தான் சரியில்லை. பேசிட்டே இருக்கும்போது கொல்லுவான் போல. மித்து கவனமாக இருந்து கொடி, இல்லை நீயும் ஒரு நாள் அவன்கிட்ட சாக வேண்டியதான் அப்படின்னு கைகளை தட்டிட்டு வேகமாக நடக்கிறான். அப்படியே அவன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். டே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் நாள் காலையில் நாளைய அங்கே சாமி மட்டும்தான் இருக்காரு. பரவாயில்ல மேடம், நேரமாக வந்துட்டீங்க. பின்ன பயமாக இருக்காதா சார்? நாம் யார்கிட்ட வேலை பார்க்குறோம்? ஹிட்லர்கிட்ட. லேட்டாக வந்தால் சுட்டு தள்ளிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா மித்தோ. தைரியம் அதிகம் தான் மேம். சாரை ஹிட்லர்னு சொல்கிறீங்க, அவர் மட்டும் கேட்டாரு அவ்வளோதான். அவர் கேட்க மாட்டாருங்கிற தைரியம் தான் சார் அப்படின்னு பேசிட்டு திரும்ப கதவு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான் ஜேகே. யார் ஹிட்லர் அப்படின்னு சத்தமாக ஜேகே கேட்க, ஐயோ போச்சா மாட்டணுமா அப்படின்னு மெதுவாக திரும்பி பார்க்குறான். ஏவோ முறைன்னு முறைக்க அதை பார்த்து அவளுக்கு பயமாக தான் இருக்குது. அது சார் அப்படின்னு வாய்க்குள்ள முணங்குறான். அவன் நேராக போய் அவனோட சேரில் உட்காந்துட்டான். சாமியை பார்த்து கண்ணை சேர்க்கிறான். சார் நான் எதுவும் பண்ணல சார், மேடம் தான் உங்களை ஹிட்லர்னு சொன்னாங்க. அப்பாவி போட்டு கொடுத்துறிய பங்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க அவளும் ஒரு வித பயத்தோட தான் ஜேகேவை பார்க்குறான். ஷட்டப் அப்படின்னு ஜேகே கத்த அவளுக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. ப்ரொஃபஸர் முகத்துக்காக தான் உன்னை விட்டுறேன் போ. எப்படி தான் அவர் இவ்வளோ நம்பினாருன்னு தெரில. லோ கிளாஸ் பீப்பிள் அப்படின்னு ஜேகே வாய்க்குள்ள சொல்ல அது மித்தோட காத்துகளுக்கும் நல்லாவே கேட்டுருச்சு. சாமி போங்க, போய் அந்த உருப்படாத ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை எடுத்து அவகிட்ட கொடுங்க, அவளே அதை முடிக்கிட்டோம் அப்படின்னு கத்துறான். சார் அது சாமி சொன்னதை செய்யுங்க அப்படின்னு கம்ப்யூட்டரில் மூழ்கிறான். அவரும் கூட்டிகிட்டு போய் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அவன் முன்னாடி காமிக்க இங்கே மித்து அவனை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். சாரி மேடம். போங்க சார், உங்களை நம்பி தானே சொன்னேன். இப்படி என்னை போட்டு கொடுத்துட்டு இப்போ நல்லவர் மாதிரி சாரி கேட்குறீங்க. அந்த ஹிட்லர் எப்படி முறைச்சேன் பார்த்தீங்களா? கண்ணாலேயே ஷூட் பண்ணியிருப்பான். நல்ல வேலை, ஏதோ கொஞ்சம் அவன் பைத்தியமாக இருந்த காட்டி நான் பழிச்சேன். எல்லாம் உங்களால தான். இந்த காலத்தில் யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு கோமா பேசி முகத்தை திருப்பிக்கிட்டான். என்ன இப்போ கூட இந்த பொண்ணு இப்படி பேசுது? தைரியம் அதிகம் போல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, மேடம் அப்படிலாம் பேசாதீங்க மேடம். சாரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவருக்கு யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணால் அவ்வளோதான், சுட்டு தள்ளிட்டு போயிடுவார். அவர் எவ்வளோ நேரம் வெளியே நின்னார்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். என்ன கண்டிப்பாக சுட்டு தள்ளிடுவார் மேடம். அதான் அவர் கேட்ட உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு பாவமாக சொல்கிறான். மித்துக்கும் அவர் சொல்கிறது சரின்னு தான் படுது. சாரு சொல்லி வேலைக்கு சேர்ந்த நமக்கே இந்த நிலைமை. இவர் பல வருஷம் வேலை பார்க்குறவர். அவன் தான் ஹிட்லர் ஆச்சே, கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு யோசிச்சு, சரி பரவாயில்ல சார், ஆனால் உங்ககிட்டயும் நீ நான் பார்த்து நடந்துக்கணும் போல. ஐயோ மேடம், சார் இல்லாதப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். ஆனால் அவர் இருந்தார்னா நீங்கள் யாரோ நான் யாரோ. சாரி மேடம், உயிர் முக்கியம் மேடம், அதான் அப்படின்னு சாமி பாவமாக சொல்ல அவன் மனசுக்குள்ளே சிரிச்சு கொஞ்சம் மிரட்டணும். அதுக்குள்ளே பயந்துட்டாரு. பாவம் விட்டுறலாம் அப்படின்னு முகத்தை கோமா வச்சுக்கிட்டு, நான் உங்களை மன்னிக்கணும்னா நான் சொல்கிறது செய்யணும். சொல்லுங்க மேடம், செய்கிறேன். எது வேணாலும் செய்வீங்களா? எல்லாம் செய்வேன், ஆனால் சார்கிட்ட மட்டும் எந்த வேலையும் சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி சரி, எனக்கு ஒரு பக்கெட் பிரியாணியும் 10 கப் ஐஸ்கிரீமும் வாங்கி தந்தால் மன்னிப்பேன். மேம் நான் பயந்தே போயிட்டேன். பரவாயில்ல, உங்களை கூல் பண்ண பிரியாணி போதும். நான் கூட பெரிய பட்ஜெட் போடுவீங்களோன்னு நினச்சேன். சார் இந்த ஒரு முறை தான் இவ்வளோ சின்ன பட்ஜெட், அடுத்த முறை வேறு மாதிரி இருக்கும். சரி சரி மேடம், கோச்சிக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பக்கெட், சரியா? ஓகே சரி, இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். மேம் இது அந்த காலத்து ப்ராஜெக்ட்டு. என்னது
ஆமாம் மேடம், நம்ம கிளைண்ட்டு நம்ம சாருக்கு தெரிஞ்சவர். பழங்காலத்து முறைப்படி வீடு வேணுமா, அதுக்கு டிசைன் பண்ணி தர சொன்னார். நாங்களும் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நோட்ட சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் வேற ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டோம். இல்லை நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதான் சார் இதை தலைவலி பிடிச்ச ப்ராஜெக்ட்னு சொல்கிறாரு. இதில் என்ன சார் இருக்குது, அவர் கேட்ட டிசைனே கொடுத்துட்டா போகுது. நீங்கள் வேற மேடம், கிட்டத்தட்ட 500 டிசைன் கொடுத்தாச்சு. எதுலேயும் அவருக்கு விருப்பம் இல்லை. வேறு ஏதாவது புதுசாக யோசிங்கன்னு டார்ச்சர் பண்ணுறாரு. அதனால தான் சார் இதை மூளையில் போட்டு வச்சிட்டாரு. என்னது, 500 டிசைன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச 500 மேடம், ஆனால் அதுக்கு அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நான் இதில் என்ன பண்ணணும்? மேடம், அவருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் தான் போட்டு கொடுக்கணும். என்னது, நானா? ஆமாம் மேடம், நீங்களே தான். வேணா ஒரு சிவில் இன்ஜினியரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த டிசைன்ஸ் நீங்கள் தான் போடணும். சரி சார், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரைலாம் இல்லை மேடம், கம்பல்சரி நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் ப்ராஜெக்டை அவர் ஓகே பண்ணணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன் முடிவு இல்லை மேம், சாரோட முடிவு. ப்ராஜெக்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், இல்லைனா அவங்க வேலையை விட்டு போகணும். என்ன சார் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்குறீங்க? என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? நான் என்ன பண்ணட்டும் மேடம், நம்ம பாஸ் அப்படி. சார், பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு பந்தாவாக தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம இங்கே நாயை விட கீழே இருக்கோம். நம்மளை ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. காசு கொடுக்குறாங்க தான், ஆனால் அதுக்குன்னு மனுஷனை புழிஞ்சு எடுக்கிறது தப்பு இல்லையா? என்ன பண்ணுறது மேடம், நம்ம நாடு இப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் காசு காசு காசு. அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவெடுக்குது. ஆமாம் சார், எங்கே பார்த்தாலும் காசு. இது எங்கே போய் முடியும்னு தெரில. நானே காசுக்காக தானே இங்கே இருக்கேன். சரி சார், அந்த கிளைண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அவங்களும் அந்த கிளைண்ட்டை பற்றி ஃபுல்லாக சொல்கிறாங்க. சரி சார், நான் அவரை மீட் பண்ணணும். அவருடைய ஐடியா எப்படி அப்படின்லாம் கேட்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி தரணும். ஓகே மேடம், அவர்கிட்ட கேட்டே எப்போன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி இங்கே ரூம்குள்ளே வர ஆஃப்டர்நூன் சொல்லி சாப்பிட்டு போயிட்டான். அதே சமயம் இங்கே என்னாச்சு அப்படின்னு சாமிக்கிட்ட கேட்க, பாஸ் அவங்கக்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிசைன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி பண்ணிவிடு. அப்புறம் அவ கூட சேர்ந்து நீயும் ரொம்ப பேசுகிற போல. ஐயோ பாஸ், அவங்க சொன்னதை நான் கேட்டேன். இப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னால் அவங்க தான் அப்படி கேட்காம பேசுகிறாங்க. நான் ஒன்றுமே பண்ணல பாஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சரி, இந்த வேலையும் பார்த்துட்டு பிஏ வேலையும் பார்க்க சொல்லு. சரி பாஸ் சொல்லிட்டு விட்டா போதுண்டா சாமின்னு சாமி அங்கேருந்து ஜூட்டு விட்டான். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. மதியம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா மித்து. சொடக்க போட்டு மித்துவை கூப்பிட, மித்துவுக்கு நல்லா கேட்குதுதான், ஆனால் அவள் கண்டுக்கல. இங்கே ஜேகேக்கு கோவம் வந்துருச்சு. கூப்பிட்றேன், தெரிஞ்சு கண்டுக்காம வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சாமி அப்படின்னு கத்துறான். கூப்பிட்டா காது கேட்காதா? ஒழுங்கா இங்கே வர சொல்லு. மேடம், சார் உங்களை கூப்பிட்றாரு. சொல்லுங்க சார். கூப்பிட்டா வர முடியாதா? சார், நீங்கள் எங்கே கூப்பிட்டீங்க? நீங்கள் என் பேரை சொன்னது மாதிரி எனக்கு கேட்கவே இல்லையே. அவன் சாமி முகத்தை பார்க்க, மேடம் சாரை சொடுக்க போட்டிருப்பாரு. சார், அது எப்படி எனக்கு கேட்கும்? பேரை சொல்லி கூப்பிடணும், இல்லையா பிஏ அப்படின்னு கூப்பிடணும். நீங்கள் வாமா அப்படின்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் சொடக்க மட்டும் போட்டா நான் என்ன இவங்க வீட்டு நாயா அப்படின்னு மித்து கேட்க, அப்படி கேட்டணுமே இங்கே ஜேகேவோட கண்கள் சிவந்துருச்சு. மேடம், இப்படி எல்லாம் சார்கிட்ட பேசக்கூடாது. நானும் மனுஷன்தான் சார். இவர் மனுஷனை மதிச்சா போதும், வேற எதுவும் எதிர்பார்க்கல. எங்களுக்கும் சுயமரியாதைன்னு கொஞ்சமாச்சும் இருக்கும்ல சார். என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. ஜேகே அழுத்தமா சாமியை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருக்க அவனோட பிரைவேட் ரூம்குள்ள போயிட்டான். அவனுக்கு அப்படியே கோவமா வருது. எவ்வளோ தைரியம் தான் இவ இப்படி பேசுவா, அதுவும் இந்த கிரேட் ஜேகே கிட்ட அப்படின்னு அவன் மண்டைக்குள்ள சூடு இறங்குது. இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு யோசிக்கிறான். அன்னையிலேருந்து மித்துக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க. அவளை டார்ச்சர் பண்றான், மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான். அவளுக்கு கோவமா வருதுதான். அப்பப்போ ரொம்பவே சோர்ந்துருவா. என்ன பண்றது, தன்னோட அப்பாவுக்காக இந்த வேலைலாம் செய்யணும் இல்லையா, அதனால வேற வழி இல்லாம செஞ்சிட்டு இருக்கா. ஜேகே என்ன சொன்னாலுமே என்ன செஞ்சாலுமே சிரிப்போடையே அங்கிருந்து கடந்துருவா. அவனை கிட்டத்தட்ட 2 வாரமா அவளை டார்ச்சர் பண்ணான். அவள் எதுக்குமே அசைகிற மாதிரி தெரில. அதை பார்த்து கொஞ்ச நாளில் ஜேகேவும் விட்டுட்டான். டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வார இறுதி நாள் சண்டே அன்னைக்கு எல்லாருமே வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க எப்போயாவது இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றது பழக்கம். ஸோ அவங்க சேர்த்து வச்ச காசுலாம் வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க, ஜாலியாக பேசிட்டு. அந்த மாதிரி மொத்தமாக 4 பேரில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவர்ஸ். இங்கே கௌதம்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவன் வந்து போலீஸாக இருக்கான். அண்ட் மித்து அவங்க வந்து உட்காந்ததுக்கப்புறம் 2 பேரும் காதல் இலைகள் பண்ணிட்டு இருக்கா. கௌதம், இவங்க கூட வந்தது பெரிய தப்பா போச்சுடா. லவர்ஸ் கூட வந்தோம் பார்த்தியா, நம்மள சொல்லணும். ஆமாடி மித்து, டேய் உங்களுக்குலாம் என்னடா, நீங்களும் ஆளுக்கு லவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, எப்பா நீ படுற பாடே போதும், எங்களையும் சேர்த்து மாட்டி விடாதடா அப்படின்னு மித்து கேட்க, ஆமாம் உன் பாஸ் எப்படி இருக்காரு, அவரை லவ் பண்ண வேண்டியதானே. ஏண்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவன் சரியான ஹிட்லர்டா, குரங்கு மூஞ்சி. நான் லவ் பண்ணா நான் குரங்குக்கு பெயின் பார்த்துட்டு தான் இருக்கணும்.
என்னடி இப்படி சொல்ற? ஆமாண்டி, நான் 2வது நாளே அழ வச்சுட்டான். சரியான சிடுமூஞ்சி, குரங்கு, ஹிட்லர். அப்புறம் இதோ இந்த குரங்கு மாதிரியே இன்னொரு பேர் சொல்லுவாங்களே, அது என்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஒருத்தரும் ஒரு பேர் சொல்ல, இல்லடி, ஐயோ இல்லடி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. மித்து, அடுத்தவங்க உருவத்தை பார்த்து நக்கல் பண்ணக்கூடாது, அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ என்னன்னா அவர் முகத்தை பழிக்க இப்படி யோசிக்கிறா. இன்னொரு பொண்ணு சொல்ல, அப்ப அவன் எந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பான். அவன் சரியான சைக்கோடி. நான் மனுஷ லிஸ்ட்லேயே சேர்த்துல. ஐயோ இருடி, நானே யோசிச்சு யோசிச்சு மூளை வெளியே வந்துடும். இவ வேற கவனத்தை திசை திருப்பா அப்படின்னு பேய் மாதிரி யோசிக்கா. அப்போ ரங்குட்டான் அப்படின்னு கருள் கேக்குது. ஏய் அப்படின்னு கத்தலோட, ஆமா ஆமா ரங்குட்டான்டா. அவன் முகம் அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்பப்ப பேசுறது சின்ன என்கிட்ட பேசுற மாதிரி கற்பனை பண்ணிப்பேண்டி அப்படின்னு சிரின்னு மித்து சிரிச்சிட்டு இருக்கா. சிரிச்சுக்கிட்டே, ஏ கௌதம், நீ மிமிக்ரிலாம் சூப்பராக பண்ணுறடா. லூஸு, நான் எங்கடி மிமிக்ரி பண்ணேன்? டேய் எருமை, இப்போ தானே அந்த ஹிட்லர் வாய்ஸில் பேசினேன். ஆனா லூஸு, அவர் வாய்ஸ் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, அடுத்த நொடி அவள் சிரிப்பை நின்றுச்சு. நீ பேசலையா? ஆமாடி எருமை. இப்போ யாரு ரங்குட்டான்னு சொன்னது? ஆமாம் யாருடி அப்படின்னு இன்னொருத்தையும் கேட்கா. நீயும் சொல்லலையா அப்படின்னு கேட்க 2 பேரும் இங்கே இன்னொரு பொண்ணை பார்க்க, டேய் நான் எதுவும் பேசல அப்படின்னு அவளும் கையை விரிக்கா. நான் தான் அப்படின்னு மித்து பின்னாடி இருந்து வாய்ஸ் கேட்குது. 3 பேரும் ஆர்வமாக பார்க்க அங்கே அழகான ஒருத்தன் அப்போதான் அந்த சேர்ல இருந்து எழுந்து கண்களுக்கு கிளாஸ் போட்டுட்டு மாசா அவங்க முன்னாடி நிற்கிறான். அவன் குரல்ல ஷாக் அடித்த மாதிரி எழுந்து நின்று மெல்லமாக ஸ்லோ மோஷனில் திரும்பி அவனை பார்க்குறான் மித்து. இதில் சரியான கோவத்தோட ஜேகே தான் நின்றுட்டு இருக்கான். அது அந்த கண்ணாடி தாண்டி அவளுக்கு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, சாரி சார், ஃப்ரெண்ட்ஸை ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம் போல அப்படின்னு கௌதம் சொல்ல, உடனே இன்னொருத்தனும், ஆமாம் சார், இவளோட லவரை பற்றி பேசி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொருத்தன் சொல்ல, மித்ரா தான், இந்த நாய் வேற சரியான நேரத்தில் தப்பாக பேசுகிறான், இந்த ஹிட்லர் என்ன பண்ண போகுதோ அப்படின்னு கண்ணில் பயம் தெரிய அவன் திமிரா சிரிச்சு, லவ்வரா, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நடக்கிறான். ஹலோ மிஸ்டர் அப்படின்னு கௌதம் வாய் எடுக்க அவன் வாய் புத்தி, பிசாம இருடா, சோழியை முடிக்கிறதுக்குனே கிளம்பி வந்தீங்களாடா அப்படின்னு உங்களுக்குலாம் விளக்க, ஹே இவராடி அது செம அழகா இருக்காருடி அப்படின்னு எல்லாரும் சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க. ஹலோ மேடம், நீங்க எங்க அப்படின்னு கேட்க மித்து அமைதியாவே நிற்கிறா. சரி மேம், சாரை பார்த்தீங்களா? பார்த்தோம் அப்படின்னு கோரஸாக பின்னாடி இருந்து சொல்ல, ஆமாம் மேம், ஒரு பிஸ்னஸ் மீட் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு சார் எப்பயும் இங்கே உட்காந்து டீ குடிப்பார். சரி வந்து பார்த்துக்கலான்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே காணோம். சரி மேம், நான் வெளியில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டான் சாமி. தான் ஜேகே அப்படின்னு தெரிஞ்சதுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயத்தோட உட்காந்துட்டு இருக்கா. தான் சாப்பாடு வாங்கி வெட்டுன்னு வெட்டுறா. பயம் இல்லாமல் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? பயந்தான் வேலைக்காகாதரி, பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு, அதுக்குன்னு இப்போத்துலேருந்தே பயந்துட்டு இருக்க முடியுமா? நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு மித்து சர்வசாதாரணமாக சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃபீஸில் போய் என்ன செய்வானோ எது செய்வானோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறா மித்து. அவள் உள்ளே போனோடனே அவனை பார்க்குறான். கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் செக்கையும் பார்க்குறான். எழுந்து அவள் பக்கத்தில் வரான். அவள் கண்ணையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். அவளும், சாரி சார், நேற்று. எவ்வளோ தைரியம் தான் என்னை பற்றி நீ அப்படி பேசுவ? சாரி சார், ஏதோ கோவத்தில். ஓ, அப்போ என்ன வேணா பேசலாம், நான் உனக்கு ரக்குனா? சார் நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ நீ ஒன்றுமே சொல்லலை. அது வந்து, நான் உன் லவ்வரா? ஐயோ இல்லை சார், அவன் தான் லூசுத்தனமாக ஏதோ. லவ்வர்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஜேகே கேட்டுக்கிட்டே அவகிட்ட நெருங்குறான். அவ வேண்டாம் சார் அப்படின்னு பின்னாடி போக கடைசியா சோறு பக்கத்தில் அதில் இடிச்சு நிற்கிறான். அவனும் அவள் பக்கத்தில் ஒட்டி நின்று அவளோட முகத்தில் முன்ன இருந்த முடிகற்றைகளை தான் ஒதுக்குறான். அப்போ நான் உன் லவ்வர் இல்லையா அப்படின்னு மெல்லிய குரல்ல கேட்க அவன் அருகாமையில தான் நிலை என்னன்னே மறந்து போயிருக்கா மித்து. அவன் சாவி கொடுக்குற பொம்மை மாதிரி ஆயிட்டா. அப்ப நான் உன் லவ்வர் இல்லையா அப்படின்னு காதுக்கு பக்கத்துல காற்றாலேயே கேட்குறான். ஒரு பேரழகனே கேட்கும்போது அவன் மனசு என்னதான் செய்யும்? அவன் வார்த்தையில அந்த மயக்கத்துல அவ அப்படின்னு பதிலளிக்கா. இவட கை விரல்களால மித்துவோட கை விரல்களை கோக்க மித்து கண்ணை மூட்றான். அவன் நெருங்கி வர்றது அவன் மூச்சு காத்து அல்ல உணர்றான். மெல்ல மெல்ல காத்து நெருங்கி வந்து 2 பேர் காத்தும் ஒன்னாகுது. அவன் அவளோட உதட்ட தான் வசம் ஆக்குறான். மித்து தான் வசமே இல்லை, அவ உயிர் எங்கேயோ இருக்கு. மித்து மித்து அப்படின்னு அவளோட அம்மா கத்திக்கிட்டே வராங்க. உள்ள வந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. அவளோட கோலம் பார்த்து ஐயா காத்துல எதையோ கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க. காத்துல உதிரிகளை கூச்சு
அப்படின்னு காத்துக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கா மித்து. இவ என்ன பண்றா அப்படின்னு அவங்களும் யோசிச்சுட்டு அப்பதான் அவ செய்கையை பார்க்குறாங்க நல்லா. இவ எதையோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு அவனுக்கு செம்ம கோவம். அந்த கையில் இந்த தோசை கரண்டி எடுத்து அவளை 2 இழுத்து இழுத்து எழுப்பி விட இவளும் ஐயோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்து அம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா அது வந்து அப்பா இந்த பர்த்டேக்கு ஒரு பெரிய டெடி பேர் வாங்கி கொடுக்குற மாதிரியும் அதுக்கு நான் வந்து கிஸ் கொடுக்குற மாதிரியும் ஒரு கனவு கண்டேம்மா, அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு அவளும் குளிக்கிறதுக்கு போயிட்டா. வாடா எப்படியோ சமாளிச்சிட்டோம். இது கனவா? அப்படியே உண்மை மாதிரியே இருந்துச்சு. ஏன் இப்படி கனவு வரணும்? அவனை நான் லவ் பண்ணுறேனா? அதான் இந்த கனவா? அவன் எனக்குள்ளே வந்துட்டானா? ச்சீ, இருக்காது. அவன் மேலே காதல் வர அப்படி என்ன இருக்கு? ஆரம்பத்துலேருந்தே அவனை பிடிக்காது. ஒரு நல்ல குணமும் கூட இல்லை அவன்கிட்ட. கண்டிப்பாக இது காதல் கிடையாது. அவனை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா? அவனும் அதுக்கேற்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் தகுதி வேணும் தகுதி வேணும்பா. போடி பையன். நான் கௌதம் சொன்னதுனால நைட்லாம் என்ன பண்ண போறாருன்னு யோசிச்சுட்டே இருந்ததால தான் இந்த கனவு போல. அந்த ரக்குன் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸை திருடிட்டான். ச்சே, எவ்வளோ முக்கியம் எனக்கானதை நான் பாதுகாத்த என்னோட முதல் முத்தத்தை அந்த ரக்குன் என் கனவுல வந்து எடுத்துக்கிட்டான். பொறுக்கி நான் எப்படி அதுக்கு ஓகே சொன்னேன்? அப்படியே செலவு மாதிரி நின்றுட்டு இருந்தேனே. கருமம் கருமம் அப்படின்னு முதல்ல கிள்றா. இருமா கழுத காட்டு பண்ணி உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு அவனை திட்டி தீக்குறா மித்து. ஏன் தான் இந்த கனவு வந்துச்சோ இறைவா, இந்த கனவு என்னைக்கும் நிறைவேறவே கூடாது. அவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். அங்கிருந்து முதல்ல வேலையை விட்டு நிற்கணும். அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிறா. ஒரே வழி, அவனே அங்கேருந்து நம்மளை விரட்டணும். அவன் அமைதியாக இருந்தானா பரவாயில்ல, மன்னிச்சு விட்டலாம். இல்லாட்டி நம்ம வேலையை காமிக்க வேண்டியதான் அப்படின்னு கைகளை தட்டிக்கிட்டு வேலைக்கு தயாராக போகிறான். குளிச்சு முடிச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வரா. ஏன்னோ இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்கா. ஆஃபீஸ்லேருந்து இறங்கி வண்டி கண்ணாடியை பார்க்கும்போது தான் தெரியுது தான் கனவுல போட்டிருந்த அதே சுடிதாரை இப்பயும் போட்டிருக்கிற மாதிரி தோணு. ஷாக் ஆகுது மித்துக்கு. என்ன இது, அப்பெல்லாம் ஞாபகம் வராமல் இப்போ ஞாபகம் வருது. ஓ மை காட், கனவு படிச்சிருமோ அப்படின்னு யோசிக்கிறான். சீ, இருக்காது. அவனாவது நம்மள லவ் பண்ணுறதாவது ஒரு சரியான சைக்கோ அவன் அப்படின்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ள நுழைறான். ஆப்போசிட்டில் வந்த சாமி, மேடம் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு கேபின்குள்ளே போயிட்டா. சரி மேடம் பார்த்து போங்க, சார் என்ன காலையிலேருந்தே என்ன உள்ளே வர வேணான்னு சொல்லிட்டாரு. சரின்னு உள்ள கதவை தட்ட ஒரு சத்தமும் இல்லை. திறப்போம் அப்படின்னு திறந்து பார்க்க உள்ள ஜேகேயோட சேர்ல ஜேகே இல்லை. சரி நமக்கு என்ன, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வேலையை ஆரம்பிச்சிட்டா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப அதே இடத்த பார்க்குறான். எங்கே போயிருப்பான்? என்னடி மித்து அவனை பற்றியே யோசிக்கிறா. சரியில்லையே அப்படின்னு ஒரு மனசு சொல்ல, ஏய் அவரு என் பாசடி, எனக்கு நாளைக்கு நடந்ததுக்கு என்ன பண்ண போகிறாங்களோன்னு ஒரே பயமாக இருக்குது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு ஒரு மனசு வக்காலத்துப்பாங்க. சரி சரி நீ சொல்கிறத நம்புறேன் அப்படின்னு ஒரு மனசு சிரிச்சு அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி வேலையை பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஜேகேயோட ரூமை பார்க்க அங்கே அவனோட ஷூ கால் மட்டும் தெரியுது. என்ன ஷூ காலோடு தெரியுது அப்படின்னு யோசிச்சு எல்லாம் இருந்து ஜேகேவோட அந்த ப்ரைவேட் ரூம் கிட்ட வந்து அந்த ரூமை எட்டி பார்க்குறான். அவன் கீழே விழுந்து கிடக்குறான். அதே அவன் பக்கத்தில் போய் சார் சார் அப்படின்னு கத்த ஜேகேவோ எதையும் கண்டுக்காம அப்படியே தூங்கிட்டு இருக்கான் மயக்கத்தில். கணத்தை தட்டி பார்த்துட்டு ஒரே பதட்டமாக இருக்கு. உடனே பக்கத்துல இருந்து தண்ணி எடுத்து அவன் முகத்தில் தெளிக்கிறான். அப்பயும் அவன் எந்திரிக்கல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு பத்திரமா யோசிச்சு சாமியை கூப்பிடுவோம் அப்படின்னு வேகமாக எழுந்து வெளியே ஓடுறான். சாமியை கூட்டிகிட்டு வந்து பார்க்க அவனும் அதே மாதிரி கிடக்குறான். சரின்னு சொல்லிட்டு சாமியை எப்பயும் கூப்பிட்றேன் டாக்டரை கூப்பிட்டு அவரை பார்க்க சொல்கிறாரு. அவரும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க இவங்க நடந்ததெல்லாம் சொல்ல நார்மலாக விழுந்து கிடக்குறாரு. சாமியும் தெரில சார், யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி பார்த்தீங்க, அவரோட பிஏ தான் பார்த்து சொன்னாங்க, நல்ல வேலை பண்ணாங்க. இன்னொரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா அவர் உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என்ன சாமி தெரியாத மாதிரி பேசுறீங்க, அவருக்கு இருக்க வியாதிக்கு அவரை தனியாக விடக்கூடாதுன்னு கூடயே இருக்க சொன்னல. ஆமாம் சார். அப்புறம் ஏன் தனியாக விட்டீங்க? அவர் 1 மணி நேரம் இப்படி இருந்திருக்காரு. இப்படி ஆக காரணம் ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்காரு, அதான் இப்படி மயங்கிட்டாரு. இனியாவது அவர் கூடயே இருங்க. சரிங்க டாக்டர், மருந்து கொடுத்துருக்கேன், நாளைக்கு காலையில் தான் எழுந்திரிப்பாரு, கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அவரு கிளம்பிட்டாரு. இங்கே ரூமில் விட்டு சாமியும் மித்துவும் வெளியே வர்றாங்க. சாமி சார் அவருக்கு என்னாச்சு, இப்படி மயங்குற அளவுக்கு என்ன பிரச்சனை சார்? பாவம் மேடம் சாரு. ஏன்? எல்லாம் இருந்தோம் அவருக்கு ஒன்றும் இல்லை. புரியல சார். இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு நினைவு தினம். ஓ அதான் இப்படியா? தெரியல. என்ன சார் குழப்புறீங்க? மேம் நான் சார்கிட்ட அவரோட ஸ்டார்டிங்கில் இருந்து ஒர்க் பண்ணுறேன். அவர் பர்சனல் லைஃப் எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கும் சொல்கிறீங்களா? அது எப்படி மேம் அப்படின்னு அவன் எடுக்க. சொல்லுங்கள் சார், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதுக்கு இல்லை மேடம், சாருக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு, அதான் யோசிக்கிறேன். சரி சொல்கிறேன் மேம். சார் தான் அவங்க வீட்டில் கடைசி பையன். அப்பா அவர் தான் செல்ல பையன். அதான் இல்லை மேடம். என்ன? ஆமாம் மேம் அப்படின்னு நடந்தவங்களாம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறாரு. அவளும் அமைதியாக கேட்டுட்டு இருக்கா.
அவர் அம்மா இப்போ 6 மாதம் முன்னாடி தான் இவர்கிட்ட பேசினாங்க. அப்போ தான் இவர் தனிமையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. சார் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன பண்ணாலும் அவங்க கூட பேச மாட்டாங்க, அவங்கள ஒதுக்கிடுவார். அவங்களும் சரி நம்ம மேலே ஏதோ சின்ன கோவம்னு சொல்லி அசால்ட்டாக விட்டாங்க. குடும்பத்து மேலே இந்த கோவத்தில் தான் சார் வெறித்தனமாக உழைச்சி இந்த நம்மளுக்கு வந்திருக்காரு மேம். அம்மா இறந்ததுக்கப்புறம் சார் ரொம்ப உடஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நோய் ரொம்ப முத்தி போயிடுச்சு சாருக்கு. அதான் டாக்டர் எப்பவும் என்னை சார் கூடயே இருக்க சொல்லுவார். இந்த நாள் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கூடயே தான் இருந்தேன். ஆனால் அவர் தான் போக சொல்லிட்டாரு. என்ன நோய் சார்? மெடிக்கல் நேம் சொல்ல அப்படின்னா தனிமையிலே இருந்த மனசு குழம்பி போய் உறவுக்காக ஏங்கி கடைசியில் கோவம் வெறியெல்லாம் வந்து தன்னையே கூட அழிச்சுக்குவாங்க. அவர் அது இருந்தாலும் இப்படி கூட இருக்குமா? அவர் குழந்தையிலேருந்து இப்படி தான் இருந்திருக்காரு மேடம். அப்பாவுக்கும் பிடிக்கல. அப்பா எப்போ பார்த்தாலும் அண்ணா கூடயே இருந்திருப்பாரு. வேற எந்த உறவும் இல்லை. அதனால அவங்கள கவனிக்க யாரும் இல்லை. இருந்தாங்க அவங்களோட அக்கா. ஆனால் அவங்களும் படிக்க வெளிநாடு போயிட்டாங்க. தனக்குன்னு இருந்த ஒரு உறவும் போனதால அவர் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு மேடம். இது எல்லாம் கூட சார் என்கிட்ட சொன்னது கிடையாது, டாக்டர் மூலமாக தான் தெரியும். இப்போ இதுக்கு முடிவே இல்லையா? மருந்து மாத்திரை அப்புறம் கூடவே அன்பானவங்களும் இருந்தா அதெல்லாம் சரிப்படுத்த முடியும்னு டாக்டர் சொன்னார். ஆனால் எங்க சார் தான் தன்கிட்ட யாரையும் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாரு மேடம். எப்படி குணமாக போதோ ஒன்றும் புரியல. சரி மேடம், சார் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் வேலையை பாருங்க, நானும் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அவர் போயிட்டார். அப்படியே தன்னோட சேரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த மித்து, காசு பணம் நிறையா இருந்தாலும் நமக்குன்னு உண்மையான அன்போட 4 உறவுகள் வேணும் போல். அந்த உறவா கண்டிப்பாக அம்மா வேணும். அம்மாவை நினைக்க அவளுக்கு ரொம்பவே பெருமிதமாக இருக்குது. அவனை நினைக்க அவளுக்கு ஏனோ கஷ்டமாக தான் இருக்குது. ச்சே, பாவம் மனுஷன். அன்புக்காக எவ்வளோ ஏங்கியிருந்தா அந்த வெறியில் இவ்வளோ சம்பாதிச்சிருப்பான். இந்த பணம் காசு எல்லாத்துலேயுமே அவனோட அன்புக்கான வெறி தான் எனக்கு தெரியுது. இவனுக்காக யாருமே இல்லையா அப்படின்னு யோசிச்சு எழுந்து அவன் ரூமுக்கு போகிறான். அங்கே இருந்த சேரை எடுத்து போட்டு பக்கத்தில் உட்காந்து அவனையே பார்க்குறான். உன்னை நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன், சைக்கோ, ஹிட்லர்னு நிறைய சொல்லி திட்டிருக்கேன். ஆனால் நீ மனசுக்குள்ளே இந்த வேஷம்லாம் போட்ட குழந்தை மாதிரி இருக்க. என்ன செய்ய, உன் குழந்தை தனத்தை உன்னோட தனிமை எடுத்துக்கிச்சு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவன் யார் தான் இருக்கான். ஆனால் நீ கொஞ்சம் பரவாயில்ல. உன் கோவம் வெறி எல்லாத்தையும் கெட்ட விஷயத்தில் காண்பிக்காம நல்ல விஷயமா மாற்றி உழைப்பில் காமிச்சிருக்க. அதனால கடவுள் கண்டிப்பாக உன் கூட இருப்பார். நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு அவன் காற்றில் ஆடுற முடியெல்லாம் கொதிவிட்டான். திடீர்னு ஐயா நம்ம என்ன பண்ணோம் இப்போ அப்படின்னு எழுந்து வேகமாக வெளியே வந்துட்டான். சே, அந்த ஹிட்லர் மெல்ல மெல்ல எனக்குள்ளே வரான் போலையே. ஒழுங்காக போய் வேலையை போடுறீ மித்து அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவளும் கிளம்பி சாமிக்கிட்ட சொல்ல வந்தா. ஆனால் அவர் ஏதோ டென்ஷனாக இருக்கிறத பார்த்து என்னென்னு கேட்க, மேம் அம்மா வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம்மா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, என்ன உடனே வர சொன்னாங்க. அதுக்கு ஏன் சார் யோசிக்கிறீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. அது இல்லை மேடம், சார் இங்கே இருக்காரு, இவரை விட்டுட்டு எப்படி தனியாக போக முடியும். அவளும் ஆமாம் சார், நான் வேணா பார்த்துக்கவா. ஐயோ மேடம், சாருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். வேற என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க. தெரியலையே. அப்போ நான் சொல்கிறத கேளுங்க, சாரை வீட்டில் போய் விட்டுடுங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. அவர் வீட்டில் யாரும் இல்லை மேடம், சார் மட்டும் தனியாக தான் இருப்பார். என்னது? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறாங்க. சரி சார், அதுக்கு ஒரே வழி தான், அவர் திட்டினாலும் பரவாயில்ல, நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன். அவர் வீட்டில் குழந்தைங்களை இறக்கி விடுங்க, இங்கே எப்படி நைட்டு இருக்கிறது அப்படின்னு மித்து சொல்ல, சாமியை யோசிச்சுட்டு, ஏன் மேடம் உங்கள் வீட்டில் என்ன சொல்வீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் சார், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபோன் பண்ணி மித்து அவள் வீட்லேயுமே இந்த மாதிரி ஏதோ ஃபாரின் கிளைண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கு மீட்டிங் போட்டிருக்காங்க, அந்த மீட்டிங்க்கு அட்டன் பண்ணியே ஆகணும், நான் வரதுக்கு காலையில் ஆயிரும், என் கூட இன்னொரு பொண்ணும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சிட்டா. அவங்களும் அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில் ஓகே என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்படியே கார் வீட்டை நோக்கி பயணிக்குது. அவனோட வீட்டோட கேட்டே பெருசாக இருக்குது, அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு. காருக்குலேருந்து அம்மாடியோ எவ்வளோ பெரிய கேட்டு அப்படின்னு சொல்ல, இவனோட காரை பார்த்து கேட்டு திறக்குது. அப்படியே உள்ளே போக 2 பக்கமும் தோட்டம் அழகாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போன உடனே அவனோட பிரம்மாண்டமான வீடு, பெரிய அரண்மனை மாதிரி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய இடத்துல யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. என்ன சார் யாரையுமே காணோம், வேலைக்காரங்க கூட இல்லையா? மேடம் ஒரு தோட்டக்காரர் மட்டும்தான் இருப்பார், அவரும் 6 மணி ஆனால் போயிடுவார். என்னது, இவ்வளோ பெரிய வீட்டில் இவர் தனியாக இருக்காரா? ஆமாம் மேடம், இவர் மட்டும்தான் இருக்கார், செக்யூரிட்டி கேட் கிட்ட தான் இருப்பாங்க. அப்போ இந்த நோய் அவருக்கு வந்தது சரிதான். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? பின்ன என்ன சார், இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு மனுஷன் தனியாக இருந்தால் இந்த நோய் இல்லை எல்லா நோயும் வரும். அது வேணா அப்படித்தான் மேடம், என்ன பண்ண ஆரம்பத்தில் இருந்து இப்படியே இருந்துட்டு வந்துட்டாரு. ஒய்ஃப்லாம் இல்லையா சார்? மேடம் என்ன இப்படி கேட்குறீங்க, அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்தா ரசுக்கு தெரியாமல் இருக்குமா? இல்லை சார், இந்த மாதிரி பெரிய வீட்டு பணக்காரங்கெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுக்குவாங்கல்ல, அதனால கேட்டேன். நோ மேம், நம்ம சாருக்கு அப்படிலாம் இல்லை. சரி சரி கோச்சுக்காதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீடும் பிரம்மாண்டமாக இருக்குது, 10 ரூம் சேர்ந்து ஒரு ஹாலாக இருக்குது. எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே பக்காவாக இருக்குது. அப்படியே கலைநயத்தோடு இருக்குது.
அந்த கால பொருட்கள்லேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அவனை பிடிச்சிட்டு ஏற முடியாம சாமி படியில தடுமாற இவ ஓடி போய் அவனை பிடிச்சிட்டு, சாரி மேடம், அவர் ரொம்ப கனமா இருக்காரா, பேலன்ஸ் பண்ண முடியல. பரவாயில்ல சார் வாங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாடி நோக்கி போறாங்க. முதல்ல அவனை தொடுகையில மித்துக்கு என்னவோ மாதிரி இருக்கு. அவனோட கைகள் கனமா இரும்பு ராடு மாதிரி இருக்கு. அதனால அவனோட கனத்தை தாங்க முடியல. இருந்தும் அவனோட முகம் அவளை பார்த்துருக்கா. அவளுக்கும் ஏதோ கொஞ்சம் வெக்கமா இருக்கா. அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே படியேறிட்டு இருக்கா. கொண்டு போய் அவனை ரூம்ல படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து கார்ல இருக்க பேக் எடுத்துக்கிட்டு அவனை வழி எடுப்பியும் வச்சுட்டா மித்து. சாமியும், மேடம் பார்த்துக்கங்க, இந்த வீட்டில் என்ன தவிர யாரும் வந்ததில்ல, அதுவும் ஒரு பொண்ணுனா நீங்கள் மட்டும்தான். உங்களை சார் பார்த்தாருனா கண்டிப்பாக திட்டுவார் மேடம், இன்னொரு முறை யோசிங்க. சார் அதான் முடிவு பண்ணியாச்சுல, போய் அம்மாவை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவர் திட்டுறது ஒன்றும் புதுசு இல்லையே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு இவனும் சொல்ல அவர் அரை மனசோட கிளம்பிட்டாரு. அப்படியே உள்ள போனதும் சமையல்காரர் வர ஒரு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க மித்துவும் எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டு, அண்ணா கொஞ்சம் அவருக்கு ஏதாவது கஞ்சி எடுத்துட்டு வரீங்களா, அப்புறம் நானும் சாப்பிடல அப்படின்னு சொல்ல, ஓகேம்மா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போயிட்டார். எவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து சிக்கையை பார்க்க எதுவுமே தெரியாது, சின்ன குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கான். தென் அப்படியே ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ரூமில் இவனுக்கு பிடிச்ச அந்த கிட்டார்லாம் கூட இருக்கு. ஹோ, இந்த டெரர் பீஸுக்கு இந்த கிட்டார்லாம் வாசிக்க தெரியுமா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளை அப்படியே அங்கே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. சமையல்காரனும் வந்து சாப்பிட சொல்ல சரி நீ இவ்வளோ வந்து சாப்பிட்றா, செம்ம சூப்பராக இருக்கு அண்ணா, செம்மையா இருக்கு, எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க ஒரு ஷெஃப் அப்படின்னு சொல்ல அப்படியே அதிர்ந்து பார்க்குறா மித்ரா. என்னண்ணா சொல்கிறீங்க. ஆமாம்மா, தம்பி என் சாப்பாடு பிடிச்சி போய் என்கிட்ட வரீங்களான்னு கேட்டுச்சு. சரி ஒரு ஆள் தானே, நம்ம ஊர் தானே அப்படின்னு நானும் வந்துட்டேன். சம்பளம் அப்படின்னு கேட்க அவர் சொன்னதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டா. என்னது, மாதம் 10 லட்சமா? ஆமாம்மா, குடும்பம் இங்கேருந்து 2 வீடு தள்ளி இருக்குங்கம்மா, அதுவும் சார் வீடு தான். அவர் சொல்ல அது இருந்தாலும் அது வெளியே கட்டாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போகிறான். பணம் இருந்தால் எது வேணாலும் சாத்தியம் போல அப்படின்னு யோசிச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இதோ இங்கே சோஃபா இருக்குது, கொஞ்சம் நேரம் கேம் விளையாடிட்டு இங்கே படுத்து தூங்கலாம் அப்படின்னு கேம் விளையாடிட்டு இருக்கா. அப்போது சமையல்காரர் வந்து, அம்மா சாருக்கு கஞ்சி அப்படின்னு கொடுக்க, வாங்கினவ இதை இவனுக்கு எப்படி கொடுக்கறது, எழுப்புனா கண்டிப்பாக எந்திரிக்க மாட்டான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் 2 தலையணைகளை அவனோட தலைக்கு கீழே வச்சுட்டு கொஞ்சம் மேடாக்கி ஸ்பூன் வழியாக அவனுக்கு கஞ்சி கொடுத்துட்ருக்கா. அம்மா வேணாம் வேணாம் அப்படின்னு வளர்றான். அம்மாமானா பாட்டி, ஓ இவனை வளர்த்தவங்கள சொல்கிறான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டான். அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே சோஃபாவில் போய் படுக்க போகிறான். எந்த உலகத்துலையாவது இப்படி நடக்குமா, வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் தான் ஆச்சு, இப்போ ஓனர் வீட்டில், ஓனருக்கு பக்கத்தில் இருக்கேன், இதெல்லாம் கதையில தான் நடக்கும், நிஜத்தில் வாய்ப்பே கிடையாது, ஆனால் எனக்கு நடக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே படுத்துருக்கா மித்தோ. அவளும் நல்லா அசந்து தூங்கிட்டா. நைட்டில் எதுவும் முனகல் சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு தூக்கத்தில் திரும்பி பார்க்க அவன் நடுக்கிக்கிட்டு முனகிட்டு இருக்கான். உடனே எழுந்து அவன் பக்கத்தில் போய் பார்க்க அவனுக்கு காய்ச்சல் கொதிச்சிட்ருக்கு. அம்மாடியோ, என்ன இப்படி காய்ச்சல் அடிக்குதா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுவ தான் ஷாலை எடுத்து துணிக்கு பதிலாக அப்படியே அந்த ஷாலை தண்ணியில் நினச்சி ஈர துணியை கொண்டாந்து அவன் நெத்தியில் 10 மாதிரி போட்டு விடுறான். அம்மா அம்மா அப்படின்னு புலம்புறான். இவன் என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு சேர் எடுத்து அவன் பக்கத்தில் போட்டு உட்காந்துக்கிட்டு அவனோட கைக்குள்ள இவளோட கையை வச்சு, ஜேகே நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், அமைதியாக தூங்கு அப்படின்றான். கொஞ்ச நேரத்தில் அவனோட முழகனும் நின்றுச்சு. கையை எடுக்க போகிறான், ஆனால் எடுக்க முடியல, அவன் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சரின்னு அப்படியே அவன் கை மேலேயே படுத்து இவளும் தூங்கிட்டான். டைம்ஸ்க்கு பார்க்குது காலையில் ஃபஸ்ட்டு முழிச்சது நம்ம ஜேகே தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு யோசிக்க அது அவனோட ரூமாக இருக்குது. ஓ நம்ம ரூமில் தான் இருக்கோமா அப்படின்னு யோசிக்க அவனோட கை மேலே வேற கை இருக்கிறத உணர்ந்து திரும்பி பார்க்க 2 கைகளையும் கோத்து இருக்கு. இன்னொரு கை யாருது அப்படின்னு பார்க்க அங்கே அவ இருக்கு. அதான் மித்து. இவ்வளோ அப்படின்னு சொல்லி வேகமாக எழுந்து உட்காரான். வெட்டுக்குன்னு அவனோட கையை எடுத்துட்டான். அந்த அதிர்வில் மித்துவும் முழிச்சிட்டா. கண்ணை கசக்கிட்டு எழுந்தவனை பார்க்குறான். ஆனவனா கனவுல வர வேண்டியது, கனவுல கூட அழகாக தான் இருக்கான் அப்படின்னு அவ சொல்ல, ஹேய் நீ எப்படி ஏன் ரூமில், அவள் தூக்கத்திலே, டேய் நீ தானே ஏன் ரூமில் இருக்க, அவளை கூட நிம்மதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு புழம்பி திரும்பி படுக்க, இடியட் அப்படின்னு கோவமாக கத்துறான். அந்த கத்தலில் தூக்க கலைஞ்சி எழுந்து நிற்கிறான். ஐயோ கனவுன்னு நினச்சி என்னென்னவோ பேசிட்டும் போல, இன்னைக்கு நீ அவ்வளோதான் மெத்து, இந்த ஹிட்லர் உன்னா கொல்ல போகிறான், ஐயோ பார்க்குறானே கண்ணாலே கொலை பண்ணுவான் போலையே அப்படின்னு தனக்குள்ள முணுமுணுத்துக்கிறான். இப்போது அவள் தூக்கம் கழிஞ்சிருக்கிறத பார்த்து அவன் கோவமாக கேட்குறான். ஏய் நீ எப்படி ஏன் ரூமுக்கு வந்தா? சார் அது வந்து அப்படின்னு நேற்று நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். ஓ இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமி தானே, அவன் வரட்டும் அவனுக்கு இருக்க அப்படின்னு கோவமாக பல்ல கடிச்சு ஜேகே சொல்ல அவளுக்கும் கோவம் வந்துருச்சு. சார் நீங்களாம் ஒரு மனுஷன் தானே. ஏய்
சும்மா சும்மா கத்தாதீங்க சார். நேற்று நீங்கள் இருந்த நிலமையில நான் மட்டும் உங்கள் ரூமுக்கு வராமல் போயிருந்தா நேற்று நீங்கள் செத்து போயிருப்பீங்க. சரியான நேரத்தில் உங்களை பார்த்தங்காட்டி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. நைட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவரோட அம்மாவுக்கு ஒரு பையன் தானே, வேற யார் பாப்பா சொல்லுங்க. அதான் பிஏங்கிற முறையில் நான் கூட இருந்து உங்களை பார்த்துக்கிட்டேன். அதுக்கு என்னவோ ஓவராக பேசுகிறீங்க. நேற்று நைட்டு நான் கூட இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் உடம்பு முடியாமல் போயிருக்கும். நடு ராத்திரியில் உங்களுக்கு எப்படி காய்ச்சல் கொதிச்சது தெரியுமா? ஒருத்தங்க இருந்தங்காட்டி தான் பரவாயில்ல. ஒருவேளை நான் இல்லாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் யோசிங்க சார். பேசி முடிச்சிட்டியா? எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள என் ரூம்ல இருந்துக்கிட்டு எனக்கே நீ அட்வைஸ் பண்ணுவ? என்ன சொன்னாலும் இவன் திருத்த மாட்டான் போல, சரியான ஹிட்லர் சிடுமூஞ்சி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, ஐயோ சார் அட்வைஸ்லாம் கிடையாது, நேற்று நடந்தது மட்டும்தான் சொல்கிறேன். அட்வைஸ் பண்ணி இவர் அப்படியே கேட்டுட்டாலும் அப்படின்னு முணுமுணுக்க, நான் இருந்தா என்ன செத்த உங்களுக்கு என்ன, உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே. சரிதான் சார், ஆனால் மனசுக்கு கேட்கலையே. எங்களுக்கு மனிதாபிமானம் இருக்குது சார். கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எப்படி விட்டுட்டு போக முடியும்? அது இல்லாமல் நீங்கள் எங்கள் பாஸ், பல பேரோட வாழ்க்கையை உங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னு அவள் பல பிட்டுக்களை போட்டு பேசிகிட்டு இருக்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறான் ஒரே வார்த்தையில் ஜேகே. உங்களுடைய ராஜதந்திரம் எல்லாம் மீனாகி விட்டதே ராஜமாதா அப்படிங்கிற டைலாக் வேற மைண்டில் ஓடிட்டு இருக்க. இவளுக்கு கோவம் வந்துருச்சு. சரிதான், போகாமல் உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்களா? உங்களுக்கு போய் உதவி பண்ண பாருங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்பி நடக்கும்போது அவளோட துப்பட்டா இல்லாததை பார்த்து, என்னோட துப்பட்டாவை கொடுங்க நான் போகிறேன் அப்படின்றா. துப்பட்டாவா அப்படின்னு சுற்றியும் முற்றியும் பார்க்குறான். சுற்றி தேடும்போது எதாச்சும் தன் கழுத்தில் இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்து அவனுக்கு கோவம் வேற இன்னும் தலைக்கேறுது. ரொம்ப முறைக்காதீங்க சார், அதான் காய்ச்சல்னு சொன்னேன்ல, உங்கள் வீட்டு சமையல்காரரும் இல்லை, நைட்டு நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன், அதனால என்ன பண்ணுறதுன்னு காட்டன் துணியில் மடித்து பத்து போட்டேன் அப்படின்னு அவளும் கோவமாக சொல்ல, அவன் முகத்தில் வேகமாக எடுத்து வீசி எறிகிறான் அந்த துப்பட்டாவை. இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, முசுடு அப்படின்னு சொல்லி வேகமாக நடக்கிறான். சார் அப்புறம் எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்னு திரும்பி சொல்கிறான். அவன் கோவமாக பார்க்க, நைட்டு ஃபுல்லாக கண் வழிச்சு பார்த்தேன் சார், நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, அதனால் தூங்கணும், எனக்கு லீவு கொடுங்க. லீவ் இல்லை, ப்ரெசன்ட் போட்டு விடுங்க, அதான் நேற்று நைட்டு வேலை பார்த்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் கூட கேட்காம கீழே போயிட்டான். ஏய் இல்லை, அவன் சொன்னதை கேட்டு நிற்கிறான். கேட்கவும் அவனோட கபோர்டை திறந்து அதுலேருந்து சில பணக்கட்டுக்களை எடுத்து அவன் பக்கத்தில் வரான். இந்தா இதை பொடி, எனக்கு யாரோ சும்மா வேலை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு பணக்கட்டை அவன் முன்னாடி நீட்டான். அவள் அதை பார்த்து, நினச்சேன் யாரோ உதவியும் விரும்பாதன்னு நினச்சி தான் வேலை செஞ்சேன்னு சொன்னேன், திரும்பவும் பணத்தை நீட்டுது அப்படின்னு மனசில் திட்டி திமுறா சிரிச்ச. என்ன சார் உங்கள் உயிருக்கு இவ்வளோதான் மதிப்பா? ஏய் சும்மா கத்தாதீங்க சார், இதெல்லாம் பிஏங்கிற வேலையோட அடிப்படையிலையும் ஒருத்தர் ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது என்ன உதவி பண்ணணுமோ அதை தான் பண்ணேன். உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, என்றைக்குமே உழைச்சி காசு மட்டும்தான் உடம்புல ஓட்டும் அப்படின்னு திரும்பி பார்க்காம கிளம்பி போயிட்டா. ஷிட் அப்படின்னு கத்தி பணத்தை கீழே கோமா வீசி அங்கேருந்து சோத்துல கைகளை குத்துறான் ஜேகே. அவனை கடுப்பேற்றினது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கீழே போய் அவளுக்கு கோவமாக தான் வருது. காசு கொடுப்பானா? காசு யாருக்கு வேணும்? காசு அவன் பண்ண உதவியை அப்படி கேவலப்படுத்திட்டானே பழம்பிக்கிட்டே ஆட்டோவில் வீட்டுக்கு போகிறான். மதியம் ஆகுது. மதிய நேரத்தில் சாமிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவள் தூக்க கழகத்தில் ஃபோன் எடுத்து பேசுகிறான். ஹலோ மேடம், நான் சாமி பேசுகிறேன். சாமியா? கேட்குற வார்த்தை கொடுக்காத, எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டம், அது பார்த்தாம நொயின்னு ஃபோன் பண்ணி வேற டார்ச்சர் பண்ணுற, போய் வேற யாராவது கஷ்டப்படுத்துகிற வேலையை பாரு சாமி அப்படின்னு தூக்கத்திலேயே கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி ஃபோனை வச்சு இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கான். அவன் பேனு ஃபோனையே பார்க்குறான். இதை கேட்டுக்கு கடவுள் வேற ஃபோன் பண்ணுவார், இதில் அவர் வேற ஃபோன் பண்ணி கத்துறாரு. ஏதோ எங்கள் அம்மாவால் நான் பிழைச்சேன், இவங்களெல்லாம் எப்படி தான் சார் செலக்ட் பண்ணாரோ தெரில அப்படின்னு தனித்தனி வந்துக்கிட்டு திரும்ப அவளுக்கு ஃபோன் பண்ணுறான் சாமி. அவள் ரொம்ப நேரம் ஆகியும் ஃபோன் எடுக்காதனால, ஐயோ மேடம் எடுங்க, நீங்கள் வேற என்னை சாகடிக்காதீங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. திரும்ப கால் பண்ண, ஐயோ ஏன் கடவுளே என்னை தூங்க விடாமல் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு தூக்கத்திலே புலம்ப. ஐயோ மேடம், நான் சாமி பேசுகிறேன், ஜேகே சாரோட பிஏ. ஜேகே அப்படின்னு பேரை கேட்டதுமே பேய் அரைஞ்ச மாதிரி எழுந்து உட்காந்துட்டா மித்ரா. ஜேகேவா? இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், சார் பேரை சொன்னாதான் வேலை நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே பேசி, மேடம் நான் சாமி, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க சார், நல்லா தூங்கிட்டேன், அதான் இப்படி பேசிட்டேன், சொல்லுங்க. நல்லா தூங்குனீங்க மேடம், பேசுறது சாமியா ஆசாமியான்னு கூட தெரியாம. ஐயோ சார் சாரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. மேடம் நான் ஒரு மாதம் லீவு. ஐயோ சார் என்னது இது, இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி ஏன் மண்டையில் போட்டுட்டீங்க? சாரி மேடம், அம்மாவுக்கு வெறும் மயக்கம் இல்லை, ஹார்ட் அட்டாக் மேம், கண்டிப்பாக ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, எனக்கு வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் பார்த்துக்கணும். ஓ சரி சார், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல மேடம், இப்போ தான் கண் முழிச்சாங்க. இப்போ என்ன பண்ணணும் சார்? இனி ஏழத்துலேருந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஐயோ சார், இதை கேட்கும்போது என் மனசுக்குள்ளே ஈட்டி வந்து பாயிற மாதிரி இருக்கு தெரியுமா? மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் இனி ஒன்றும் பண்ண முடியாது, சார் சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாரா? ம். அவள் அமைதியாக இருக்கா. மேடம் லைனில் இருக்கீங்களா? இருக்கேன் சொல்லுங்கள். என்ன மேடம், நான் சொன்னதுக்கு ஒன்றுமே சொல்ல. என்ன சார் வழி இருக்கு தப்பிக்கா?
ஓ பயப்படாதீங்க மேடம். நான் வீட்லேருந்து வேலை பார்ப்பேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை டெய்லியுமே நான் காலையிலேயே கொடுத்துருவேன். நீங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கு. மேடம் இனி நீங்கள் ராத்திரி பகலாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சார் கூட வெளியே அவுட்டிங் போகிற சுச்சுவேஷன் கூட வரலாம். ஐயோ சார், இதுக்கே நேற்று எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. சாரி மேடம், வேறு வழி இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சரி சார், நம்ம சமாளிச்சிடுறேன். மேம் நீங்கள் ஒரு 4 மணிக்கு திரும்ப வந்துடுங்க. என்ன சார்? வேறு வழி இல்லை மேம், பாஸ் உத்தரவு. சரி சார். ஃபோனை வச்சவ வேண்ட வெறுப்ப அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா. மித்து நல்லா மாட்டிக்கிட்டடி, இனி அவன் உன்னை வச்சு செய்ய போகிறான் அப்படின்னு 3 மணிக்கு அலாரம் வச்சு தூங்குறா. அதே சமயம் இங்கே ஜேகேக்கு அவள் போனதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. டென்ஷனை குறைக்க குளிச்சுட்டு வரான். உள்ளே வந்ததும் புது வாசனையை உணர்றான். அது என்னன்னு அவனுக்கு தெரியல. என்ன வாசனைன்னு எல்லா இடமும் பார்க்குறான். ஆனால் எதுவுமே இல்லை. இப்போது எதாச்சியா உட்காந்து இந்த சோஃபாவை பார்க்குறான். கசங்கி இருக்கு. அது பக்கத்தில் போகிறான். அதோட வாசனை அதிகமாக வருது. இது அவ வாசனையும் அப்படின்னு நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்க அந்த வாசனை அவனை அப்படியே மயக்க நிலைக்கு கொண்டுட்டு போக தன் நிலையை மறந்து அந்த வாசனையை ரசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்மெல்ல அப்படியே கரையிறான். கொஞ்ச நேரம் அதுலேயே நிலையை உணர்ந்தவனுக்கு கோவமாக வருது. நடந்ததை நடந்த மாதிரி ஏற்றுக்கிட்டா அது ஜேகே இல்லையே. அவன் அந்த திமிருக்கே திமிரு பிடிச்சவன். சாமி அப்படின்னு கத்துறான். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வெளியே பால்கனிக்கு வந்து சாமிக்கு கால் பண்ணுறான். ஹலோ பாஸ், சொல்லுங்கள். என்ன காரியம் பண்ணியிருக்க? உன்னை வேலைக்கு வச்சது ஏன் தப்பு தான். அவள் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அவளை யாரை கேட்டு உள்ளே விட்டா? உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை கேட்காம இப்படியெல்லாம் பண்ணுவ? உனக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்தது ஏன் தப்பு தான், இடியட் அப்படின்னு திட்டிக்கிட்டே ஒரு நிமிஷம் அமைதியாகிறான். சார் ஒரு நிமிஷம், என் பக்கத்து நியாயத்தையும் கேட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணுங்கள். எனக்கு சம்மதம் சார், நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறேன். அவன் அமைதியாக இருக்கா. அதுவே அவனோட சம்மதம் அப்படின்னு நினச்சி அவனுக்கு உடம்பு முடியாமல் போனதுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறான். அம்மாவுக்கு ஒரு சின்ன மயக்கம் தான் சார் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே ஜேகே பதனாலும் ஐயா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேள்வி மட்டும் தான் கேட்குறான். அந்த கேள்வியில் அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சாமியும் நல்லா இருக்காங்க சார், இப்போ அவங்கள காப்பாற்றியாச்சு, 1 மாதம் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க சார். சரி, உங்கள் அம்மாக்காக உன்னை மன்னிக்கிறேன். இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான். 1 மாதம் லீவ் எடுத்துக்கோ, ஆனால் வீட்டிலேருந்து வேலை பாரு. சார் உங்களை பார்த்துக்க அவளை 1 மாதம் எல்லா வேலையும் பார்க்க சொல்லு, நீ வேணா ஹெல்ப் பண்ணிக்கோ அப்படின்னு அவனோட பதிலை எதிர்பார்க்காம ஃபோனை கட் பண்ணிட்டான். சாமிக்கு இப்போ தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கு. உடனே அவளுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி இப்போது இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் சாமி. அதே சமயம் எங்க ஃபோனை கட் பண்ண ஜேகே எங்க சமையல்கார்ட்ட வந்து பயங்கரமாக கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்க. சார் சாமி சார் அப்படின்னு இழுக்க அப்படின்னு தான் கையை தூக்கி காமிச்சு இந்த சோஃபா உடனே க்ளீன் பண்ண சொல்லுங்கள். இதுலேருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. இனி இதுலேருந்து ஸ்மெல் வரக்கூடாது. எத்தனை பேரை வேணாலும் வேலைக்கு வச்சுக்கோ, எனக்கு அது சுத்தம் ஆகணும் அப்படின்னு வெளியே கிளம்பி போயிட்டான். சமையல்காரனும் அந்த சோஃபா பக்கத்தில் போய் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றுமே தெரியல. எதுவுமே வரலையே, இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சு நமக்கு என்ன, அவர் சொல்கிற வேலையை செய்ய வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குக்கு என்ன மாதம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னா என்ன சும்மாவா? எல்லா வேலையும் சேர்த்து போட்டு செய்ய வேண்டியதான். அந்த மாதிரி தான் 4 நாள் தான் அவர் அந்த வீட்டில். ஸோ அதனால் இந்த வேலையும் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இதில் எனக்கு ஒரு சந்தேகம், இவருக்கு ஸ்மெல்லே வரலையா, ஆனால் ஜேகேக்கு மட்டும் எப்படி பயங்கரமாக ஸ்மெல் வருதான், அப்படியே ஆளை சொக்கே இழுக்குதான். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான், துடுக்கான பொண்ணான மித்ராவுக்கும் ஜேகேக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா. ஆக்சுவலி நான் இதை வந்து ஒரு 1 ஷாட்டாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் பெருசாக போகுது. இது வந்து நான் ஒரு படித்த ஸ்டோரி தான். ஸோ மித்ராவோட அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இந்த ஸ்டோரியை எடுத்தேன். இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது 2 ஷார்ட்ஸ் இல்லைனா 3 ஷார்ட்டில் முடிச்சிருவேன். ஓகே டியர், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.